சிஎம் விஜயுடைய அந்த மன்னிப்பிலிருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் மிகப்பெரிய மனிதன். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். சரி, எதுக்கு விஜய் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா, அமைச்சர் ரஞ்சித், வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதியையும் ஸ்டாலினையும் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அந்த மரியாதை கொடுக்காம பேசியிருந்தார். அதுக்கு தான் விஜய் அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவர் பேசுனது தான் தப்பு, தாவிகாவின் அமைச்சர் ரஞ்சித் அந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு சிஎம் விஜய் மன்னிப்பு கேட்டிருந்தார். அங்கே நான் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஈகோலாம் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கேட்கணும். நம்ம மேலே தவறு இருந்தால், இல்லைன்னா நம்ம கட்சியை சார்ந்தவங்க மேலே தவறு இருந்தால் அதுக்கு நாம் மன்னிப்பு கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்றதை உணர்ந்து சிஎம் விஜய் கேட்ட அந்த ஒரு மன்னிப்பு. ஸோ சிஎம் விஜயோடைய அந்த செயல் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஈகோ நிறைய பேருக்கு உடையும். ஏன்னா சிஎம் விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த ஈகோ உடையும். பாரியா, தப்பு நடந்தால், தன் பக்கம் தப்பு இருந்தால் சிஎம் விஜயே மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றத பார்த்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த இளைஞர்களும் அவங்க மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க.